சரியான வெயில் பாருங்கள், வெயில் உச்சி வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் பாலைவனம் மாதிரி இருக்கு. அந்த பாலைவனத்துக்கு நடுவாலை வந்து குளிர்மை பொங்குற இயற்கை நன்னீர் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நன்னீர் எங்கேருந்து ஓடுதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாங்கள் இந்த பகுதி அங்கம் வந்து யானைகள் இந்த கால் தடங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பகுதி எங்கும் வந்து யானைகள் நீர் அருந்துவதற்கு, அங்கால பக்கம் காட்டு யானைகள் வந்து நீர் அருந்துவதற்கு இந்த பகுதிக்கு வந்து போகும். இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது தெரியுது யானையில கால் தடங்கள் இருக்குது. அங்கால ஊர், அதாவது மக்களோட குடியிருப்புகள் இருக்குது. இவ்விடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் தூரம் வரையும் வந்து காட்டு யானைகள் வந்து இந்த பகுதிக்கு வந்து போகுது. இந்த இடத்துக்கு பேர் வந்து விசுவமாடு குளப்பகுதி. விசுவமாடு குளத்தின் நீர் கலிங்கை வழி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த நீர் வந்து வயல்களுக்கு சென்று விவசாயிகள் பயனடைவார்கள். வாய்க்கால் வழியோடு வயல்களுக்கு சென்று கொண்டிருக்குது. இந்திய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் இந்த விசுவமாடு குளம் பற்றி சில விடயங்களை பார்த்துக்கொள்வோம். அந்த பார்த்தா தெரியும் வந்து அதில் இருக்கிறது. சரி, இங்கேருந்து இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த பகுதியை பாருங்கள். இதெல்லாம் வந்து யானைகள் கூட்டமாக நீர் அருந்தி சென்ற தடயங்கள், யானைகளின் கால் பாதங்கள். இங்கே பாருங்கள், இந்த அதில் எல்லாம் வந்து யானைகளுடைய கால் பாதங்கள். இந்த இதில் ஒரு கால் பாதத்தை பாருங்கள் எந்த அளவு பெரியதாக இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்கள் எந்த அளவாக பெரியதாக இருக்கு. அப்போ யானைன்ற அளவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வாறு மிகவும் இரவில் வந்து மிகவும் ஆபத்தான பகுதி. யானைகள் வந்து நீர் அருந்துவதற்கு இந்த பகுதி செல்லுது. அதை விட வந்து உணவு தேடியும் வந்து இப்போ கிராமங்களுக்குள் யானைகள் வருவதாக மக்கள் கூறியிருந்தனர். பங்குனி வெயில் நல்லளிக்கும்னு சொல்வார்கள். பங்குனி வெயில் அப்படி கொளுத்துது, நிற்கலாம் இருக்கு. ஆனால் இந்த மழை 2-3 கிழமைகளாக வட மாநிலத்தில் சரியான மழை. கலிங்கைகள் குளங்கள் முட்டி கலிங்கை வழியோடி இந்த நீர் வந்து போய்கொண்டிருக்குது. தண்ணியை தொட்டு பார்த்துன்னு வந்து மிகவும் அருமையான ஒரு குளிர்மையான ஒரு நீர், இயற்கையான நீர், நன்னீர் களத்தை போகுது. நாங்கள் இப்போ கலிங்கையை பார்ப்போம். கலிங்கையிலிருந்து அடுத்த விஷயங்களுக்கு போவோம். இந்த இரைச்சல் சத்தத்தை பாருங்கள், கேட்க விதமாக இருக்கு. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கலிங்கை பகுதி. கலிங்கை சொன்ன வந்து குளத்தில் நிரம்பி மீதமான நீர் வெளியேறுவதற்கான ஒரு வழிமுறை இது. இந்த நீர் வந்து வழிந்தோடி நான் இந்த வாய்க்கால் வழியாக போய்கொண்டிருக்குது. கலிங்கை இந்த அழகை பாருங்க. இந்த பகுதியில் வந்து மிகவும் செழிப்பாக இருக்கு. இவ்வளோ வெக்கேண்டான்ஸ் கூட இந்த பகுதி மிகவும் செழிப்பாக இருக்கு. மிகவும் அருமையான காட்சியும். இந்த பகுதியை உணரும் போது வெக்கை இருந்தும் இந்த பகுதியை உணரும் போது அவ்வளோ இதமாக இருக்கு. இந்த வெக்கைக்கு வந்து இந்த பகுதி மிகவும் குளிர்மையாக இருக்குன்னு சொல்லி நீருக்குள்ள இறங்கிட்டேன் பாருங்க. நீர் அவ்வளோ அருமையா மிகவும் அருமையா இருக்கு. இந்த பகுதியில் இந்த வெக்கைக்கு வந்து இந்த நீர்ல முகங்கழுவி குளிக்கணும் போல இருக்கு. இருந்தாலும் தூர இருந்து வந்த நாங்கள் குளிச்சா மாற்று உடைகள் இல்லை அந்த காரணத்துக்கு. ஆனால் இந்த பகுதியில் இந்த தண்ணி கணிக்க இதமா இருக்கு. இந்த பகுதியில் வந்து அதாவது சலவை தொழில் செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கண்டிகளில் இவைக்கான அறிக்கை தெரிவிப்பதை என்னவோ தெரியவில்லை. மேலும் நாங்கள் தகவலை பார்க்கலாம் வாங்க. தண்ணி வழிந்தோடும் சத்தம் இந்த பாருங்கள், அவ்வளவு அருமையான காட்சி, எங்கும் காண கிடைக்காத காட்சி. ஒரு கோடை காலத்தில் அதுவும் வந்து ஒரு தாழ்வான பகுதி வட மாகாணத்தில் இந்த மாதிரி நீர் இருக்குன்னு சொல்லி எமது முன்னோர்களை தான் நினைக்க வைக்குதுன்னு சொன்னால் இந்த நீரை தேக்கி வைத்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செய்து காட்டியவர்கள் நமது முன்னோர்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றியை கூற வேணும் என்று சொன்னால், இந்த எப்படி நீர் இல்லைன்னு சொன்னால் விவசாயம் இல்லைன்னு சொன்னால் மனித வாழ்க்கையே இல்லை. ஆகையால இந்த நீர் இன்றியமையாதது. அவ்வாறு நீரை சேமித்து வைப்பதற்கு நமது முன்னோர்கள் தான் இப்போ என்னன்னு சொல்றது அமைப்புகளை அமைத்து வழிகாட்டி சென்றார்கள். அதை நாங்கள் இப்போது
முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிற மொழிய உருவாக்கப்பட்டது பண்டைய காலங்களில் தான். அதை நினைவு கூற வேண்டும் இந்த இடத்துல. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்னப்பா? ஜோன்ராஜ். ஜோன்ராஜ். ஜோன்ராஜ், இந்த குளத்துக்கு என்ன பேர்? இந்த குளத்துக்கு விஸ்வமடு குளம். விஸ்வமடு குளம் வந்து இப்போ எவ்வளவு பரப்பு இருக்கும்? இது ஒரு 50 பரப்பு. 50 பரப்பா? 50 ஏக்கர்? 50 ஏக்கர் கூட தான் வரும். 50 ஏக்கர் கூட. இங்க வந்து பிரதானமா என்ன நடக்குது? இது வந்து தண்ணி வந்து என்னதுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. வேற வயல் விளையாதுக்கு பயன்படுத்துறாங்க. விவசாயத்துக்கும் மற்றது மீன்பிடி தான் நடக்குதா? மீன்பிடி நடக்குது. பெரிய அளவு நடக்குதா? அவ்வளவுக்கு இல்லை. இப்போ மீன் தண்ணி கூடதுனே இப்போ மீன் அவ்வளவுக்கு இல்லை. முறையதான் மீடுவாங்க. மற்றபடி இங்க வந்து மக்கள்கிட்ட விவசாயம் சொல்லி மக்கள்கிட்ட தொகை எப்படி நிறைய இருக்கா? அடி தொகை இருக்குதான். ஒரு 25 பேர் தொழில் செய்யறாங்க. இப்போ அவ்வளவுக்கு வர மீன் இல்லாதனால மற்ற கூலி வேலையில போறாங்க. நான் கேட்க வர்றது என்னன்னு சொன்னா வந்து குடியிருப்புகள் இங்க இது அண்டி இருக்கு, அடி தள்ளி போகணும். இல்ல பக்கத்தே இருக்கு. பக்கத்துல இதுக்கு அங்கெல்லாம் ஒரு மனை தான். இது ஒரு மனை. இந்த பகுதியில வந்து இப்போ இந்த அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யானை வேலிகள் எல்லாம் போட்டுருக்குது. காட்டு விலங்குன்ற பாதிப்பு இருக்குதா இங்க? அதனாலதான் போட்டது. நான் இதுவரையும் கரண்ட் கொடுக்கல. இதுக்கு இஞ்சால அங்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் யானை வருது. யானை வருது. யானை நிறைய வருவா? இல்ல வரும். வந்து 4-5 வரும். வந்து தென்னைகள்லாம் அடிச்சுட்டு இருக்குது. நான் அதுல பார்த்தேன். அதுல பார்த்தேன். அதுல தண்ணி குடிச்ச அடையாளங்கள்லாம் இது வரும். நெடுக வரும். முன்னாள் வந்தது. வந்து அவடத்துக்கு வந்து திரும்ப கலைக்க அப்படியே போயிடுச்சு. வந்து இப்போ இந்த தண்ணி வந்து ஓடிக்கொண்டு இருக்குதானே? இப்போ பார்த்தோம் வந்து மழை இல்லை. ஆனால் என்னன்னு இந்த தண்ணி ஓடுது? பின்னு குளத்துல தண்ணி நிற்கிதா போயிட்டு இதை மழைக்கு தேக்கப்படுது. எவ்வளோ காலம் ஓடிக்கொண்டு இருக்கு? இப்போ தை மாசம் வந்து 2 மாசம் ஓடிக்கொண்டு இருக்கு. 2 மாசம் ஓடிக்கொண்டு குறைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த பகுதியில வந்து பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி கிட்ட இருக்கு. இல்ல ஒன்றுமே கிட்ட இல்ல. அவசரத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஆஸ்பத்திரிக்கு இல்லாட்டி எங்கேயாவது போகணும்னா அவ்வளவு தூரம் போகணும். பஸ்ல தான் போகணும். இருக்கா வசதி தெரியாது. இதுக்குள்ள இல்ல. இங்கே ரெக்மாந்தி போய் போகணும். இல்லாட்டி இங்கே விஷயம் போகணும். போய் அந்த தூரம் அங்க போறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். அப்படி அரை மணி நேரம் போகும். போறோம். சரி பண்ணாது. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நாங்க இங்க கூலி வேலை தான். கூலி வேலை. குளத்துக்கு வருவோம். ஆனா கிராமத்தோட சந்தோஷமா இருக்கிறோம். அந்த தம்பிகிட்ட வந்து இந்த ஊர் சார்ந்து கேட்ட போது சொல்லியிருந்தார் வந்து இங்க வந்து யானைன்ற தொல்லை இருக்கு. இந்த குளத்தின் பரப்பை பாருங்க. 50 ஏக்கர் பரப்பு வரும்னு சொன்னார். ஆனால் அது சரியாக தெரியவில்லை எவ்வளவு ஏக்கர்னு சொல்லி. இந்த நாங்கள் நின்ற இந்த கலிங்கின்ற அமைப்பை பாருங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்து இந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கிறதாகவும் இப்போது அதன் ஓட்டம் குறைஞ்சி வருவதாகவும் காலப்போல் ஓடும். ஏன்னு சொன்னால் இங்கே மழை காலத்தில் வந்து மழை பெய்து வண்டியாக வந்து காட்டு பகுதியில் வந்து நீர் நிறைந்த காட்டு வெள்ளம் வந்து நீர் கூடி இந்த பகுதியால் ஓடிக்கொண்டு ஆரம்பத்தில் வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வந்து அதிகமாக ஓடினதாகவும் இப்போ வேறு குறைஞ்சிருக்கு. இந்த இப்போ உங்களுக்கே பார்க்க தெரியும். இந்த பகுதியில் ஓடுறது நின்று அங்காளம் மட்டும்தான் ஓடிடுது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதுவும் இல்லாமல் போய் குளத்தில் நீர் நிற்கும். அந்த ஓடுறது தன்மை குறைஞ்சிடும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த பகுதியில் வந்து அழகுதான். என்ன நான் சொல்வது அடிக்கடி சொல்வது என்னன்னு சொன்னால் அழகு மட்டும்தான். இயற்கை என்ன வெயிலோ இல்லை வக்கியோ என்ன இருந்தாலும் அமைதி. வாகன இரைச்சல் கேட்க முடியாது. பாருங்க, பறவைகின்ற கீச்சொலியும் நீரின் இரைச்சலும் அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி கோழிய. மற்றபடி இயற்கை சுத்தமான காற்று, சுத்தமான சூழல், குளிர்மை வக்கையாக இருந்தாலும் கூட காற்றோட்டமான ஒரு பகுதி. அனுபவிக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கணும், பாதுகாக்கணும். எல்லாமே எங்களுக்கானது. நாங்கள் அனுபவிக்கணும், நாங்கள் பாதுகாக்கணும். எல்லாத்தையுமே சிறப்பாக பார்க்க வேண்டியது எங்கள் மக்களாகிய இங்கே வட மாகாணத்தை சேர்ந்த மக்களாகிய எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக பார்க்கப்படுது. செய்வோம், பாதுகாப்போம், அனுபவிப்போம், சிறந்து வாழ்வோம். எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு வளமான பூமியை விட்டு போகணும். இதுதான் உண்மையிலே தேவையானது ஒன்று. விட்டால் இந்த அழகை பார்த்து ரசித்து கொண்டே இருப்பேன். இந்த பகுதியில் ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க. என்ன சொன்னால் அந்த கற்களை வந்து அந்த நெட் மாதிரி இரும்பு நெட்டில் வந்து செட் பண்ணி அது கரைந்து போகாத அளவுக்கு சேர்க்கலைன்னு சொன்னால் மழை தண்ணிகள் வர்ற வேகம் கூடி வரும்போது இந்த இடத்துல குழி ஏற்பட்டு வராமல் தடுப்பதற்காக இங்கே வந்து கல்லுகள் வந்து இந்த மாதிரி கட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல ஒரு விடயம்தான். சரி, இனி குளத்தின் மற்ற பகுதியை நோக்கி போகலாம் வாங்க. இந்த இடத்தை விட்டு நான் மட்டும் இல்லை, நீங்களாக இருந்தால் கூட இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. பாருங்கள், அப்படியே பாருங்கள், நீர் வளைந்து ஓடிக்கொண்டிருக்குது. அதாவது பங்குனி வெயில் பல்லழிச்சு கொண்டிருக்குது. அப்படியான ஒரு வெக்க, இந்த பாருங்கள், அப்படியான ஒரு வெக்க நேரத்தில் இந்த இடத்துல குளிர்ந்த நீர் மழை நீர் சேர்க்கப்பட்டு அது
கலிங்க வழியோடி விவசாயத்துக்கு போய் கொண்டிருக்குது. 2வது போகம் செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது கண் திறக்க முடியல, அவ்வளோ வெயில். இப்போ நான் நிற்கிறது குளத்து பண்டு. அதாவது வந்து பண்டை வந்து ஊர் மக்கள் பாதையாகவும் பாய்ப்பார்கள், பண்டாகவும் பாய்ப்பார்கள். இங்கால ஒரு சிறிய காடு, அதாவது இந்த காட்டை தாண்டி கிராமங்கள். இந்த குளம் இங்கால வந்து இந்த குளத்தை தாண்டி அங்கால காடு. இன்னொரு விஷயம் செய்யணும் வந்து அது வந்து இந்த பகுதியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பகுதியில் பார்த்தா இந்த அமைப்பு வந்து என்னன்னு சொன்னால், இந்த அமைப்பு வந்து அதாவது நீர்ப்பாசனம். அதாவது அங்காள தெரியும் வந்து மோட்டர் வைத்து நீர் எடுத்து குழாய்கள் மூலம் நீர் விநியோகம் நடைபெறும் இடம் வந்து அதுக்காக வந்து இந்த பகுதியை திறந்து விடுவார்கள். இங்கே பார்த்தா தெரியும். சரி பார்ப்போம். இந்த பகுதியை திறந்து இதிலேருந்து நீர் எடுக்கப்பட்டு, இந்த பாருங்கள், நீர் எடுக்கப்பட்டு அப்படியே வந்து குழாய் மூலம் வந்து விவசாயத்துக்கும் சரி வேறு தேவைக்கு குடிநீர் தேவையை தீர்ப்பதற்காக இந்த நீர் விநியோகம் நடைபெறுகிறது. அங்காலே வந்து பாறை அளவான மோட்டர்கள் வைத்து இந்த நீரை வந்து எடுப்பார்கள். அப்படியான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இங்காலே இந்த பண்டுக்கு இந்த பக்கம் ஒரு சிறிய காடு எங்கள் இருக்காது, ஆனால் காடு குளிர்மையாக இருக்கும். அங்கால கிராமம். அதோடு வந்து இந்த காட்டுக்கு இந்த பகுதியில் வந்து குளத்துக்கு அங்கால பெருங்காடு. அங்கே பகுதியிலேருந்து யானைகள்ட வரவு இருப்பதாக இந்த மக்கள் சொல்லி நம்ம வந்து அந்த யானைகள்ட வரவை தடுப்பதற்காக இந்த பகுதி அங்கே யானை வேலிகள் போடப்பட்டிருக்கு. யானை கரண்ட்டு மின்சார வேலிகள், யானைக்கான மின்சார வேலிகள் போடப்பட்டிருக்கு. இந்த குளத்துக்கு நீர், அதாவது இந்த குளத்துக்கு ஊடாக கிராமத்தை நோக்கி இந்த யானைகள் படையெடுப்பை தடுப்பதற்காக இந்த பகுதியில் குளத்து அதாவது யானைக்கான மின் இணைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. யானை வேலி போடப்பட்டிருக்கு. அதோடு வந்து மின்சாரம் பாய்ச்சப்படலை, வேலைப்பாடு நடந்தபடி தான் இருக்குது. இன்னும் மின்சாரம் பாய்ச்சப்படலை என்று ஊர் மக்கள் தெரிவித்திருந்தனர். நேற்றும் கூட இந்த பகுதி இதுக்கு அங்காளி பகுதியில் வந்து 4-5 யானைகள் வந்து மக்கள் சத்தம் போட ஓடியதாகவும் சொன்னார். யானைகள் இந்த அச்சுறுத்தல் இந்த பகுதியில் இருக்குது. விவசாயம் செழிப்பாக இருக்குது. இந்த தண்ணி கூடியிருந்தாலும் வந்து சிறிய அளவில் வந்து மீன்பிடி நடவடிக்கை நடக்குது. மக்கள் செழிப்பாக இருக்கணும். செழிப்பாக என்ன துன்பம் இருந்தாலும், கடந்த காலத்தின் படுக்கள் இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து கிடைத்ததை வச்சுக்கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கணும். பிரம்மாண்டமான காட்சி இங்கே பாருங்கள். இது பாட்டு இங்கால பாருங்கள். இங்கால கண்ணு கட்டிய ஒரு சிறிய காடு. இந்த கரையில் இங்கால பக்கம் சிறிய காடுகள். நான் சொன்ன மாதிரி இங்கால வந்து பெரிய காடு. இவ்வளோ வெக்க இருந்தாலும், சரியான வெயில் இருந்தாலும் இந்த பகுதியை வந்து இவ்வளோ குளிர்மையாக வச்சுக்கிறது இந்த காடுகளும் இந்த நீர்நிலைகளும் தான். அங்கே மரங்கள், அதாவது வந்து காட்டு தான் இப்போ குளமாகப்பட்டுள்ளது. அப்போ வந்து காட்டுக்குள்ளே உள்ள மரங்கள் வந்து இப்போ நடுவில் குளத்துக்குள்ளே வந்து நிறைய மரங்கள் பட்டு இருக்கின்றன. ஆரம்பத்தில் நிறைய மரங்கள் பட்டபடி காணப்பட்டன. இப்போ வந்து அதெல்லாம் குளத்துலேருந்து இப்போ ஒரு அளவான மரங்கள் மொத்தத்தில் வந்து நீரின் தேவை எல்லாருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த குளத்து பண்டில் வந்து நடந்து பார்த்தா தெரியும் இந்த நீரின் அருமை. அவ்வளோ நான் தோங்கும் வந்தளவு ஓகே. அப்போ இந்த நீரை நாங்கள் பாதுகாக்க வேணும் என்று சொன்னால் இந்த மாதிரி குளங்களை நாங்கள் பாதுகாக்க வேணும். மரங்களை வைக்க வேணும், மழை வீழ்ச்சி உருவாக்க வேணும். மரங்களை வைத்து மழை வீழ்ச்சி உருவாக்கி மண்ணை செழிப்பாக வாழ வைக்க வேணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அங்கே பார்க்கணும். அதேமாதிரி 2வது அமைப்புக்கு வந்து இதுக்கு வந்து தண்ணீர் தேவைக்காக நீர் எடுத்துகிற பகுதி வந்து சரியாக கலைஞ்சு போனோம். நாங்கள் தூரம் வந்தோம், யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தது. இந்த பகுதியில் இப்படி குளம் இருக்கு, இப்படி ஒரு குளம் இருக்குன்னு தெரியாது. வந்த இடத்துல வந்து நாங்கள் குளம் இருக்கிறாங்க கேள்விப்பட்டு உள்ளே வந்து நாங்கள் ஆயத்தத்தோடு வரல. வந்த இடத்துல வந்து ஊர் மக்கள்கிட்ட தகவல்களை கேட்டு அவர்கள் தந்த தகவலின் அடிப்படையில் வந்து இந்த விஷயங்களை நாங்கள் கலைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் விடைபெறுவோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.